Uh, so going to handle current affairs. So today our topic is with respect to Indian economy. Okay. So ரொம்ப செலக்டிவான டாபிக் தான் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே. ஸோ த பர்பஸ் ஆஃப் சூசிங் திஸ் டாபிக் இஸ் இன் டூ கண்டெக்ஸ்ட். ஓகே. ரொம்ப நம்ம த பர்பஸ் ஆஃப் திஸ் கிளாஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டு செக்ரிகேட், ஓகே, தென் டு கன்சாலிடேட், அந்த ரெண்டு கண்டிஷன் தான். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ற விதமாக தான் இன்னைக்கு இந்த கிளாஸ் நம்ம எடுத்துட்டு போக போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செக்ரிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா ரெண்டு திங்ஸ் தான். ஒன்று த பர்பஸ். ஓகே. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்கீமோ இல்லை ஒரு பர்டிகுலர் பாலிசியோ இல்லை பர்டிகுலர் ரிஃபார்ம்ஸோ எடுத்துட்டு வர்றாங்கன்னா வாட் த இம்பாக்ட் இட் கிரியேட் ஆன் தி சொசைட்டி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு கொஸ்டின்ஸ் அவங்க ட்ரிகர் பண்ணுவாங்க. ஓகே. செகண்ட் திங், நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ். ஸோ நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் இன் சென்ஸ் நத்திங் பட் how many times it comes in the question paper, sorry, in the newspaper. Okay. So ரெண்டு விஷயம் தான். ஒன்னு என்ன இம்பாக்ட் அதை கிரியேட் பண்ணுது. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி there are n number of schemes which was come from the side of government. Okay. So நிறைய ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் சைடு இருந்து எடுத்துட்டு வந்துகிட்டு தான் இருப்பாங்க. பட் எல்லாத்தையும் நம்மளால மெமரைஸ் பண்ண முடியுமா இல்ல மொக்கப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா no, it is not. Okay, one second, I will fix the charger. Okay, sorry for the interruption. ஸோ ரெண்டு விஷயம். ஒன்று எவ்வளோ தூரம் அது அக்கர் ஆகிருக்கு. ரெண்டாவது விஷயம் வித் ரெஸ்பெக்ட் டு வாட் இட் கிரியேட் இன் தி தட் இஸ் இம்பாக்ட். ஸோ அந்த கண்டிஷனில் தான் நம்ம பண்ண போகிறோம். தென் தேர்ட் திங், நம்மளோட ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி we are trying to consolidate in one sphere. So இன்னைக்கு நம்ம fully we are going to discuss about the financial institution. So financial institution with respect to what are the current affairs associated with it. Definitely it will go for at least 3 to 4 classes. Okay. So financial institution அப்படிங்கிறது it is not on a single area. Okay. So ஒரு பெரிய chunk of portion we are trying to consolidate. But once you thorough with this, okay, or 3 to 4 classes if you are regularly attending means definitely I'm damn sure you can expect 4 to 5 questions from this particular area. Because கொஸ்டின் ஏரியா எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். தென் செகண்ட் திங் வித் ரெஸ்பெக்ட் டு டெஃபினெட்லி இந்த ஏரியாஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி ஆர் அதர் திங்ஸ். ஓகே. ஸோ அப்போ இன்னைக்கு ஃபுல்லாகவே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். தென் த திங்ஸ் விச் வாஸ் லிஸ்டட் இன் தி ஃப்ரண்ட் ஆஃப் தி ஸ்லைடு. ஓகே. ஸோ தீஸ் 3 schemes. So 3 schemes are 3 initiatives. Okay. One second. So with respect to variable rate reverse repo rate, then retail direct scheme, then special long-term repo rate. So in the 3 schemes பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. So let's we introduce go into these slides. Okay. So first thing, நமக்கு basic introduction or basic ஒரு address தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is meaning for a financial institution. So usually financial institution is in service based sector. Okay, so service based sector, basically they function in the areas of money. Okay. So fully their function எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா based on money and commerce இந்த ஏரியாஸ்ல தான் இருக்கும். Especially they are working in the areas of deposits, loan, investments, then currency exchange இதெல்லாம் தான் இருப்பாங்க. யூஸ்வலாக இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள யாரெல்லாம் கன்சல்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ், எஸ்பெஷலி பேங்க்ஸ் அப்படின்னு வரும்போது ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் நான் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் அஸ் வெல் அஸ் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தென் டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்க எல்லாத்தையுமே நம்ம லிங்க் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இதை நான் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸை நம்ம செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் இஸ் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய ஷெட்யூல்டு அண்ட் நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ். இதெல்லாம் நீ கொஞ்சம் conventional perspective work பண்ணிருங்க. At least you should know the things, what is the difference between scheduled and non-scheduled commercial banks. Okay. Then second thing with respect to non-banking financial corporations, so NBFCs, which doesn't take any deposits and doesn't issue any check. Okay. So அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த சிட்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ்குள்ள கொண்டு வரும். Then other institutions such as development financial institutions. Development financial institutions ஓட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே சம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், 15 years ப்ராஜெக்ட்ஸ், 20 years ப்ராஜெக்ட்ஸ். இதுக்கெல்லாம் யார் ரெடி டு நாட் இன்வெஸ்ட் அப்படின்னு வரும்போது
Some banking institutions will not ready to invest. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு டே டு டே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளஸ் ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக they especially designed for the infrastructure development of a nation. So like IDBI, NABARD. So NABARD is specialized for the rural development and agriculture development. ஸோ அந்த கன்சிடரேஷன்ஸ்ல சொல்றேன். அப்ப டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ரிஃபார்ம்ஸ் என்ன, கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய 4 ஏரியாஸ்லயுமே ரிஃபார்ம்ஸ். Then differentiated banks அப்படிங்கிறது it is act as a bank but it has certain different functions. Okay, it is specialized in certain areas. Okay, so அது it is specialized in sense particular ஏரியால மட்டும் தான் அது ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய பேங்க்ஸ், பேமெண்ட் பேங்க்ஸ் அண்ட் ஸ்மால் பேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல கொண்டு வருவோம் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இந்த 4 கண்டெக்ஸ்ட்ல இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இந்த ஃபினான்ஷியல் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷனை பத்தி தான். வெரி ஸ்பெசிபிக் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ல அந்த 3 ஸ்கீம்ஸ் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. பட் ஃபார் அவர் டைம் கன்சிடரேஷன் அண்ட் ஃபார் தி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் தி கொஸ்டின் நம்ம அந்த 3 ஏரியாஸ்ல மட்டும் இன்னைக்கு ஒர்க் பண்ண போறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் ஜென்ரலா நீங்க ஒர்க் பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. இது நான் ஸ்லைட்ஸ்ல கொடுத்துறேன் பிகாஸ் இட் இஸ் ஆர் கன்சிடர் டு பி தி பேசிக் திங்ஸ். So at least you should know about it. So functions of the RBI இதெல்லாம் just நீங்க go through பண்ணிக்கங்க. I will put on the slides. Okay, then supervisory function, monetary function எல்லாமே இவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியா தான். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கன்வென்ஷனல் ஏரியால ஒரு அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொடுத்துறது. The next things எதுக்குள்ள போக போறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியாஸ்ல நம்ம என்னென்ன ஏரியால ஒர்க் பண்ண போறோம்னா with respect to money supply and inflation. Okay, it is the major role of the RBI which is considered to be a central bank or apex bank whose ultimate objective to ensure the maintenance of inflation and ensure the balanced money supply. So adu one with respect to maintain the asset quality. The maintain the asset quality is nothing but what is the asset for the banks means giving loans. So upon non-performing assets based current affairs topics அப்படின்னு வரும்போது recently they done some reforms in the IBC, insolvency and bankruptcy code. Then asset reconstruction company which was created under the name of National Asset Reconstruction Company Limited by government. Okay, so these are all the recent initiatives which are in the areas of to maintain the asset quality and to strengthen the banking structure is nothing but they are bringing some reforms by means of amalgamation of banks. So அது நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். Then to ensure financial inclusion and digital inclusion is nothing but we are going to discuss about some of the new initiatives in the unified payment interface. Okay, then what is meant by financial inclusion and the aspects இருக்கக்கூடிய reforms. Then foreign exchange maintenance, what are the things they recently do. Okay, with respect to non-banking financial corporation, what they done some reforms in the areas. Okay, how they refinancing for those institutions, especially for developmental financial institutions. In the areas, in the topics full away, idella discuss panna porom. Innaiku very specific, we are going to confine within the area of money supply and the inflation. Okay, so very specific money supply in the inflation la and the 3 areas na discuss panna porom. Okay, so what is the purpose of money supply and inflation? That is ஒரு பிளானட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ ஒரு நேஷன்ல we are adapted for a planned economic development. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல ஒரு as an government as an financial ரோல் எடுத்துக்கிறக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அப்ரோச் பண்ணும்போது கவர்மெண்ட் கேன் ஏபிள் டு ரெகுலேட் தி நேஷனல் டெவலப்மெண்ட் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் 2 ways. One is through by means of monetary policy, then another one is through by means of fiscal policy. Fiscal policy is nothing but budgeting. Okay, so day before yesterday, okay, or 2 to 3 days க்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they passed on budget. Such things are considered to be a fiscal policy. Okay, then second thing is monetary policy. So fiscal policy is vested with the government, whereas monetary policy they delegate those functions to the central banks throughout the world. Okay, so the monetary policy has to be done by has to regulate by the central banks, which is considered to be a responsible institution for maintaining the monetary policy. But what is the basic purpose of the monetary policy? So monetary policy அப்படிங்கிறது it's nothing but மார்க்கெட்ல பணப்புழக்கத்தை எவ்வளவு தூரம் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த இன்ஃபிளேஷன்ங்கிற பேசிக் கான்செப்ட்ஸ் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மானிட்டரி பாலிசியை வச்சு தான் பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பார்த்திருப்போம். உங்களோட கன்வென்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்த்திருப்பீங்க. பட் யூஷுவலாவே எய்ம் ஆஃப் மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் டு மெயின்டைன் தி கண்ட்ரோலிங் ஆஃப் இன்ஃபிளேஷன். இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் it is nothing but பணவீக்கம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, வெரி ஃபியூ குட்ஸ் வாஸ் சேஸ்டு பை வெரி லாட் ஆஃப் மணி அப்படிங்கிறது. ஓகே, அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய ரோல் யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா மானிட்டரி பாலிசியோட ஃபங்க்ஷன் தான். Then empowering growth in sense it has to maintain the inflation. பணவீக்கத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். அட் த சேம் டைம் பணப்புழக்கத்தையும் மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த growth அவங்களால என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ அட் த சேம் டைம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, தட் இஸ் அப்சர்விங் ஷாக்ஸ்.
Like இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல யூ கேன் ரெகுலர்லி சி தி நியூஸஸ் ஃப்ரம் தி சைட் ஆஃப் தி RBI. And at the same time, on the bi-monthly monetary policy committees, that is every 3 months என்ன பண்ணுவாங்கன்னா monetary policy committees announce பண்ணிருப்பாங்க. So in the pandemic situation, they do some of the conventional and non-conventional aspects to overcome the economy. Okay, அப்போ பேசிக்கா மானிட்டரி பாலிசியோட பர்பஸ் 3 தான். That is controlling inflation, empowering the growth. Third one is financial stability. It may use for you in the prelims. Okay, so இதை யாரை வச்சு ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, so such a power was given for the RBI under the RBI Act 1934. So RBI Act 1934ல இந்த மானிட்டரி பாலிசியை மெயின்டைன் பண்றதுக்கான பவரை யார்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா டு தி பேங்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பேங்க் வெரி ஸ்பெசிபிக் RBI கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு. So Reserve Bank of India would role enna appadina, how it can able to maintain the monetary policy means how it can able to maintain the inflation and growth means through by means of balancing the money supply in the economy. So adukkaga they printing and minting the currencies, they do some of the things like they are holding some of the monetary policy aspects like cheap monetary policy, tight monetary policy, idella regulate பண்ணுவாங்க. Okay, so அப்ப மார்க்கெட்ல எந்த அளவுக்கு மணி சப்ளை மெயின்டைன் பண்றது, அட் த சேம் டைம் இட்ஸ் அப்ஜெக்டிவ் இஸ் டு என்ஹான்ஸ் தி மணி மல்டிப்ளையர். ஸோ அதுதான் அவங்களோட ஒர்க்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டியூரிங் தி பேண்டமிக் சுச்சுவேஷன்ல தேர் ஹேவ் டூ சம் ஆஃப் த ரிஃபார்ம்ஸ் போத் இன் கன்வென்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் அன்கன்வென்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்ல நிறைய என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃபார்ம்ஸ் டைம் அண்ட் அகைன் கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு 3 இனிஷியேட்டிவ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிஷியேட்டிவ்ஸ். ஓகே, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு நம்ம ஓவரால் தட் இஸ் அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில பண்ணதுல ஒரு மேஜர் இனிஷியேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் ரேட் ரிவர்ஸ் ரிப்போ ரேட். Okay, variable rate reverse repo rate அப்படிங்கிறது it is one of the new initiative which was initiated at the time of January 2021. அப்பதான் introduce பண்றாங்க. Long term repo operation very recently தான், that is 2020 டிசம்பர்ல தான் அதுவும் introduce பண்ணாங்க. Then targeted long term repo operation or special long term repo operation. So அதே long term repo operationல it is on special. Okay, then ஒரு open gilt accounts by retailers. So retail investorsங்கிறது நம்ம தான் as a individual. Okay, as a personal individual we have the they offered us. Okay, so RBI offered us to get government securities in the retail markets. Okay, அதுக்கு முன்னாடி we are restricted. So அப்ப அதை ஓபன் பண்ணிருக்காங்க இல்லையா. So இந்த 3 contextல definitely there must be one question, either directly or through by means of conventional aspects. அப்ப இந்த 3 contextலயுமே நம்ம எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are going to discuss about both conventional aspect கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டுமே தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்போ வேரியபிள் ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறதுல என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் த கான்செப்ட் ஆஃப் மணி மல்டிப்ளையர் தான். ஸோ மணி மல்டிப்ளையர்ங்கிற கான்செப்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா இந்த மணி மல்டிப்ளையர் அப்படிங்கிறது நத்திங் பட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மணி. ஸோ யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா RBI சம்டைம்ஸ் பிரிண்டிங் அண்ட் மிரிண்டிங் ஆஃப் கரன்சிஸ் சொல்றேன் இல்லையா, RBI தான் பணத்தை அச்சிடக்கூடிய பவர் இருக்கு. ஓகே, ஸோ யூஸ்வலா இந்த பணத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்ல பம்ப் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்ல பம்ப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த மணி, தட் இஸ் சம் ஆஃப் த மணிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த மணி வாஸ் டெபாசிட்டட் இன் தி பேங்க்ஸ். ஓகே, ஸோ மார்க்கெட்ல த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் செல் பாண்டை பை பண்றது மூலமாவோ, ஓகே, இல்ல த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாவோ மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் மணியை பம்ப் பண்ணுவாங்க. அந்த பம்ப் பண்ற மணி என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல சர்க்குலேட் ஆகிற மணியில ஒரு மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் இட் வாஸ் கோயிங் ஃபார் அன் டெபாசிட். ஸோ அப்படி போகக்கூடிய டெபாசிட்ல இருந்து தான் என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் தே கிவ் அஸ் அன் லோன். ஸோ திருப்பி லோன் கொடுப்பாங்க. அந்த லோன் என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு கன்சர்ன் பர்சன் கிட்ட போகும். அந்த கன்சர்ன் பர்சன் என்ன பண்ணுவார்னா அந்த அமௌண்ட்டை திருப்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் மார்க்கெட்ல. திருப்பி அதுல இருந்து சர்டன் அமௌண்ட் என்னவாகும்னா ஒரு சேலரியாவோ இல்ல ஒரு வெண்டாருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டோ திருப்பி என்னவாகும்னா பேங்க்குக்கு தான் திருப்பி டெபாசிட் ஆகும். ஸோ இது ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள் என்னவாகிட்டே இருக்கணும்னா மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்படி மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு கெட் அன் குட் என்விரான்மெண்ட். இன் சென்ஸ் ஒரு மார்க்கெட் நல்ல என்விரான்மெண்ட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஐதர் டெபாசிட்ஸ் நடக்கலைன்னா இல்ல பேங்க்ஸ் அந்த டெபாசிட்ஸை நாட் ரெடி டு லெண்ட் டு தி கிரெடிட்டர்ஸ், தட் இஸ் கிரெடிட் கொடுக்க தவறிட்டா அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் ஹிக்கப்ஸ் ஆயிரும். இன் சென்ஸ் மார்க்கெட்ல எங்கேயோ ஒரு இடத்துல சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் வேரியஸ் மெஷர்ஸ் மூலமா RBI தான் அதை ரெகுலேட் பண்ணுவாங்க. அப்ப திருப்பி சொல்றேன், மணி மல்டிப்ளையர் அப்படிங்கிறது யூஸ்வலாவே ஒரு அமௌண்ட் மார்க்கெட்டுக்குள்ள வருதுன்னா அது மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போகணும்.
ஏன்னா அப்படி மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போனா மட்டும்தான் மார்க்கெட் இஸ் ரன்னிங் இன் குட் கண்டிஷன் அர்த்தம். இல்ல நான் டெபாசிட்ஸ் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அன் இண்டிவிஜுவல் நான் வாங்குற மணியை டெபாசிட்ஸ் பண்ணாம நான் சம் அதர் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஐதர் கோல்டாவோ இல்ல த்ரூ பை லேண்ட்லயோ நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெபாசிட்ஸ்ல சம் ஹிக்கப்ஸ் ஆகுது. இல்ல வாங்கியிருக்கிற டெபாசிட்ஸை பேங்க் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு இண்டிவிஜுவல் கொடுக்கக்கூடிய கிரெடிட்டுக்கு பதில வேற ஏதோ ஒரு பாண்ட் மார்க்கெட்லயோ இல்ல சம் அதர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் ஹிக்கப்ஸ் ஆயிடும். இன்சென்ஸ் சம் தடைகள் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது யாரோட ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் த ரோல் ஆஃப் தி ஆர்பிஐ. ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் இந்த லாங் டேர்ம் இந்த வேரியபிள் ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணது. ஓகே, ஸோ மணி மல்டிப்ளையர் அப்படிங்கிறது டெஃபனேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல இருக்கு. ஜஸ்ட் ரீட் இட். நான் எக்ஸ்பிளனேஷனோட தான் உங்களுக்கு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். தென் யூ ஷுட் நோ அபவுட் தி வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்ஓ, M1, M2, M3, M4 இது எல்லாமே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கங்க. நம்ம டைரக்டா எதுக்குள்ள போயிடலாம் அப்படின்னா வேரியபிள் ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ வேரியபிள் ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் so variable rate reverse repo rate அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் வேரியபிள் ரேட். இந்த நேம் ஆஃப் வேரியபிள் ரேட் ஆர் ஃப்ளோட்டிங் ரேட் அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஸோ அதுக்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு, இந்த மணி மல்டிப்ளையர்ல இருக்கக்கூடிய இஷ்யூ என்ன அப்படிங்கிறத எக்கனாமிக் சர்வே 2021-22 இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு இல்லையா, பை Feb 1. ஸோ அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி மல்டிப்ளையர் டிக்ளைன் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேற எங்கேயோ ஏதோ இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப மணி மல்டிப்ளையர் எது மூலமா மெஷர் பண்ண முடியும்னா இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல யூ கேன் ஹேவ் டு மெமரைஸ் இட். ஓகே, த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் M3 டிவைடட் பை M1. That is M3 is M1 plus net time deposits of commercial banks divided by MO, that is monetary base minus currency in circulation plus bankers deposit with RBI. இதெல்லாம் நீங்க you have to memorize through by means of ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இங்க டைம் இல்லை, அதனால சொல்றேன். ஸோ அப்படி இருக்க ஒரு கண்டிஷன்ல எக்கனாமிக் சர்வேல இப்ப ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிறது ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்ல ரெகுலரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி மல்டிப்ளையர் மெஷர்ட் அஸ் ரேஷியோ சொல்லியாச்சு. டிக்ளைன் சின்ஸ் 2017-18. ஸோ என்னவாகல அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. அப்ப எக்கனாமி எங்கேயோ ஒரு இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஃபேசிங் சம் சேலஞ்சஸ். ஓகே, ஸோ என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா ஒரு 5.2 இப்ப இருக்கு. எதுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5.6. லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கு டிஃபரன்ஸே வந்து 5.6ல இருந்து 5.2க்கு போயிடுச்சு. ஸ்லைட்டா 31 டிசம்பர்ல 5.3க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுதான் கொடுத்துருக்க ரிப்போர்ட். அப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபரன்ஸ் என்ன, ரொம்ப சிம்பிள், வீக் கிரெடிட் கிரியேஷன். ஸோ இந்த கிரெடிட் கிரியேஷன்ங்கிறது நத்திங் பட் கவர்மெண்ட் ஒரு செக்டாருக்கோ இல்ல ஒரு இண்டிவிஜுவலுக்கோ கொடுக்கக்கூடிய லோன்ஸ் கிரெடிட் இது என்ன ஆகுதுன்னா சம்வேர் எங்கேயோ தடைபடுது. அப்ப இதனால ஆகக்கூடிய இம்பாக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் பட் புவர் லிக்விடிட்டி இன் தி மார்க்கெட். ஓகே, அப்ப ஏன்னா பேங்க்ஸ் லோன் கொடுத்தா தானே லிக்விடிட்டியே வரும் மார்க்கெட்ல. ஸோ இப்போ நீங்க போய் லோன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ பிசினஸ் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும், யூ கேன் கெட் சம் மணி. ஸோ அந்த மணி என்ன பண்ணுவீங்க, இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்க 4 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், அது மூலமா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அது மூலமா அது சர்க்குலேட் ஆகும். அப்போ மணி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் டெபாசிட் ஆயிடுது. எங்க போய் டெபாசிட் ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க்ல போய் டெபாசிட் ஆயிடுது. அப்ப டெபாசிட் ஆகுறது என்ன ஆகல அப்படின்னா கன்வெர்ட் ஆகல, லிக்விடிட்டியா கன்வெர்ட் ஆகல. அப்ப என்ன பண்ணலாம், அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மானிட்டரி பாலிசி கமிட்டி ரெடியூஸ் பண்ண அந்த பாலிசி ரேட்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெப்போ ரேட் அப்படிங்கிறது பேங்க் ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கினா அதுக்கு போடக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெப்போ ரேட்டை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 250 பேசிஸ் பாயிண்ட்ல குறைச்சு வச்சிருக்காங்க. இப்போ இன்சென்ஸ் 4.5% இருக்கு இன்னைக்கு. ஓகே, ஸோ இது ஒரு கண்டிஷன். இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெபாசிட்ஸ் என்னவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்குமுலேட் ஆகிருக்கு. எங்க அக்குமுலேட் ஆகிருக்கு, பேங்க்ல அக்குமுலேட் ஆகிருக்கு. ரெண்டாவது கண்டிஷன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி கரன்சிஸை பிரிண்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ கவர்மெண்ட் பிளஸ் ஆர்பிஐ 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரன்சிஸை பிரிண்ட் பண்ணாங்க. கரன்சிஸை பிரிண்ட் பண்றது அப்படின்னா எக்ஸ்ட்ரா மணியை மார்க்கெட்ல பம்ப் பண்ற மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ அப்போ கரன்சிஸை மார்க்கெட்ல பம்ப் பண்றது மூலமா என்னவாகும்னு பிலீவ் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட்ல கரன்சி சர்க்குலேட் ஆகும் போது ஈஸியா எக்கனாமி வந்து என்ன ஆகும்னா பூஸ்ட் அப் ஆகும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கண்டிஷன், டைட் மானிட்டரி பாலிசி, சீப் மானிட்டரி பாலிசி அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த டைட் மானிட்டரி பாலிசி கண்டிஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வென் எக்கனாமி வந்து ஓவர் இன்ஃபிளேஷன் இருக்கிற பட்சத்துல மார்க்கெட்ல மணி சப்ளைவை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் இன்க்ரீஸ் தி ரெப்போ ரேட்டு
ரெடியூஸ் தி ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, தென் சீப் மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது ரெசெஷன் டயத்துலயோ இல்லை டிப்ரெஷன் டயத்துலயோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அது மூலமா என்னன்னா மார்க்கெட்ல நல்ல மணி ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறது. இந்த டைட் மானிட்டரி பாலிசி, சீப் மானிட்டரி பாலிசிலாம் சைட் பை சைடு நீங்க ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ சீப் மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது எந்த கண்டிஷன்ல பண்ணுவாங்கன்னா ரெசெஷன் டைம்ல பண்ணுவாங்க. ரெசெஷன் டைம்லயோ இல்ல டிப்ரெஷன் டைம்ல இருக்கும்போது பண்ணக்கூடியது அப்படின்னா, இப்போ பேண்டமிக் சிச்சுவேஷன் என்ன மாதிரினா ஒரு டிப்ரெஷன் டைம். அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா நிறைய ரெப்போ ரேட்டை ரெடியூஸ் பண்ணாங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க, இதெல்லாம் ஓகே ஃபைன். அது தாண்டி என்ன பண்ணாங்கன்னா தே பிரிண்ட் சம் கரன்சிஸ். அப்ப கரன்சிஸ் பிரிண்ட் பண்ணது என்னவாயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்போ மார்க்கெட்டுக்குள்ள வந்த அமௌண்ட் என்ன ஆகணும் அப்படின்னா மணி மல்டிபிளிகேஷன் நடக்கணும் இல்லையா? பட் மணி மல்டிபிளிகேஷன் நடக்கல. அப்ப நடக்காத சுச்சுவேஷன்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி மல்டிபிளிகேஷனுக்காக எதிர்பார்த்து, தட் இஸ் மார்க்கெட்ல பம்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி எதிர்பார்த்த அந்த அமௌண்ட்டும் போய் என்ன ஆயிடுது, டெபாசிட்டா போய் அக்குமுலேட் ஆயிடுது பேங்க்ல. தென் அபார்ட் ஃப்ரம் தட், அந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய திங்ஸ், தட் இஸ் அங்க அங்க அந்த டைம்ல இருக்கக்கூடிய டிப்ரெஷன் கண்டிஷன்ல நம்ம இப்ப இல்ல. ஓகே, வி ஆர் லெஃப்ட் ஓவர் ஃப்ரம் இட். அப்ப மார்க்கெட்ல டூ மச் ஆஃப் மணி இருக்கக்கூடாது இல்லையா? அப்ப அதையும் அவங்க என்ன பண்ணி ஆகணும்னா ஸ்குவீஸ் பண்ணி ஆகணும். அப்ப 3 கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா ஆல்ரெடி டெபாசிட் ஆகியிருக்கிற அமௌண்ட்டை பேங்க் கிட்ட இருந்து எடுக்கணும். இன்னொன்னு த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் பிரிண்டிங் அண்ட் கரன்சிஸ்னால என்னவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல அதிகப்படியான மணி சப்ளைஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. அது என்னவாயிருக்கு அப்படின்னா டெபாசிட்டா போய் பேங்க்ல கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்ப மார்க்கெட்ல எக்கனாமி நார்மல் கண்டிஷனுக்கு வரும்போது அந்த மணி அதிகமா மார்க்கெட் சப்ளைல இருக்கு அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா என்ன ஆயிரும் அப்படின்னா இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப அதையும் எடுத்துக்கணும். ஓகே, சோ அது போக பேங்க் கிட்ட அதிகப்படியான டெபாசிட்ஸும் இருக்கக்கூடாது. அப்ப அதையும் எடுத்துக்கணும். அப்ப என்ன கண்டிஷன் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் கண்டிஷன் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் மெத்தட். ஸோ மார்க்கெட்ல அதிகப்படியான அமௌண்ட் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஓகே, ஸோ அப்போ இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கன்சிடர் டு பி ஆன் ஒன் ஆஃப் த லிக்விட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டில ஒன் ஆஃப் த திங்ஸ். ஓகே, ஸோ யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்ட் ரேட் சிஸ்டம் வச்சுதான் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து ஸ்குவீஸ் பண்ணுவாங்க, இன்சென்ஸ் எடுப்பாங்க த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ஒரு டைப் ஆஃப் டைட் மானிட்டரி பாலிசினே வச்சுக்கோங்களேன். ஸோ டெபாசிட்ஸ் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பேங்க்ல இருக்கு. இந்த பேங்க்ல இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் ஆர்பிஐக்கு வரணும். அப்ப ஆர்பிஐக்கு வரணும் அப்படின்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் மூலமா, ரிவர்ஸ் ரெப்போ மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிவர்ஸ் ரெப்போ கண்டிஷன் எது பாசிபிள் அப்படின்னா ஆர்பிஐ பேங்க் கிட்ட கடை வாங்குற மாதிரி, அதுக்கு ஆர்பிஐ கிவ் சம் இன்ட்ரெஸ்ட் ரேட். இது ரிவர்ஸ் ரெப்போ. ரெப்போ அப்படிங்கிறது பேங்க் ஆர்பிஐ கிட்ட வாங்கக்கூடிய கிரெடிட், அதுக்கு தே ஹாவ் டு பே சம் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே, ஸோ அப்போ இந்த ரிவர்ஸ் ரெப்போ கண்டிஷன் அப்படிங்கிறது யூஸ்வலாவே என்ன ரேட்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா கன்வென்ஷனலா ஃபிக்ஸ்ட் ரேட்ல பண்ணுவாங்க. பட் வெரி ரீசென்ட்லி, ஓகே, ஜனவரி 2021ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை எது மூலமா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா வேரியபிள் ரேட் ரிவர்ஸ் ரெப்போ மூலமா பண்ணிருக்காங்க. அப்போ வாட் இஸ் மீன் பை வேரியபிள் ரேட்? ஓகே, வேரியபிள் ரேட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அதர்வைஸ் டு பி கால்ட் அஸ் அன் ஃப்ளோட்டிங் ரேட். ஓகே, ஸோ ரெண்டு ரேட் இருக்கும், ஒன்னு பிக்சட் ரேட், இன்னொன்னு ஃப்ளோட்டிங் ரேட்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சட் ரேட் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3.5% இப்ப இருக்கக்கூடிய பிக்சட் ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஸோ இப்போ ஆர்பிஐ கிட்ட பேங்க் கடை வாங்குற பட்சத்துல இந்த 3.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் யார் பே பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க்குக்கு வந்து ஆர்பிஐ பே பண்ணும். ஸோ இது வந்து பிக்சட் ரேட்டு எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளோட்டிங் ரேட்னு சொல்றோம் இல்லையா, ஆர் வேரியபிள் ரேட்னு சொல்றோம் இல்லையா, இது மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற அப்படி ஃபிளக்சுவேட் ஆகும். ஓகே, ஸோ வேரியபிள் ரேட்னாலே அதுதான் கண்டிஷன். ஸோ வேரியபிள் ரேட் இஸ் அதர்வைஸ் டு பி கால்ட் அஸ் அன் ஃப்ளோட்டிங் ரேட். எப்போ என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் ஃபிளக்சுவேட் ஆர் சேஞ்ச் பீரியாடிக்கலி அக்கார்டிங் டு தி மார்க்கெட் கண்டிஷன். ஓகே, ஸோ இது மூலமா என்ன ஒரு ஆஸ்பெக்ட் நடந்திருக்கு அப்படின்னா இந்த 3.5% ரிவர்ஸ் ரெப்போ ரேட் கொடுக்கறது யாருக்கு அவ்வளவு அட்ராக்டிவா இல்லை அப்படின்னா பேங்க்குக்கு அட்ராக்டிவா இல்லை. ஓகே, அதனால பேங்க் என்ன பண்ணனா தே ஆர் நாட் ரெடி டு கெட் அ லோன் டு தி ஃப்ரம் தி ஆர்பிஐ. அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சம் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கொண்டு போய் பார்க் பண்ணிடுறாங்க, இல்ல டெபாசிட்டாவே அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இப்ப அவங்கள ஸ்டிமுலேட் பண்ணணும் யார் அப்படின்னா பேங்க்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணணும். எது மூலமா பண்ண முடியும் அப்படின்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்து தான் பண்ண முடியும். அப்போ ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்ப இதுல இருந்து நீங்க பிக்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அதுவே என்ன ஆயிரும்னா ஒரு சப்போஸ் டு பி யூஸ்ஃபுல் ஆயிரும். அப்ப அது சம்டைம்ஸ் கிரியேட் பண்ற ப்ராப்ளம் தனியா இருக்கும்.
அப்ப எப்படி இருக்கணும், பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா மார்க்கெட்ல பிளக்சுவேட் ரேட்டை வச்சு பிஹேவ் பண்றாங்க. அப்போ பிளக்சுவேட் ரேட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் மார்க்கெட்ல அந்த பிளக்சுவேஷன் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 lakh crore டார்கெட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு 14 டேஸ்க்குள்ள ஒரு 14 டேஸ் அடுத்த 10 டேஸ்க்குள்ள என்ன வாங்கணும் அப்படின்னா ஒரு 10 lakh crore வந்து ஆர்பிஐ த்ரூ ஃப்ரம் மீன்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஆப்ஷன் மூலமா பேங்க் கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை கம்மி பண்ற விதமா ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் மூலமா பண்ணுவாங்க. ஸோ அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது இது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்டிங் ப்ராசஸ்க்கு போயிடும். பிட்டிங் ப்ராசஸ் அப்படின்னா இப்போ யாரு அதிகப்படியான அமௌண்ட் கொடுத்து கோட் பண்றாங்களோ, இன்சென்ஸ் இப்போ 3.5% இருக்கு இல்லையா, இந்த 3.5% பதில் ஒரு பேங்க் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுது. பார்ட்டிசிபேட் பண்ணி இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு 3.9%க்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணிருந்தா வாங்கிக்கிறோம். அப்ப அதுவே ஒரு பேஸ் ரேட்டா பிக்ஸ் பண்ணிட்டு எல்லாரும் பேங்க்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது 3.9%க்கே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப இதனால என்ன நடக்குது அப்படின்னா இந்த 3.5% ஆஃப் ரேட் பிக்ஸ்ட் ரேட்டா இருக்கிறதுனால அவ்வளவு அட்ராக்டிவா இல்லாதனால ஆப்ஷன் யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா டு த பிட்டர்ஸ் கிட்டே கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஏலம் எடுப்போம் இல்லையா, ஸோ இப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளுக்கு வந்து ஒரு ஏலம் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஸோ அந்த ஏலம் ரேட் எது அதிகமா இருக்கோ அதுக்கு தான் கொடுப்பாங்கல்ல. ஸோ அது மாதிரிதான் இதுவும். அப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை யூஸ்வலாவே ஒரு பிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல இருக்கிறதுக்கு பதிலா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா வேரியபிள் ரேட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்ப வேரியபிள் ரேட்டுக்கு கொண்டு வரும்போது இட் இஸ் அன் வின்-வின் சுச்சுவேஷன். வின்-வின் சுச்சுவேஷன் ஏன் சொல்றேன் அப்படின்னா பேங்க்குக்கு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைச்சிருது. ஓகே, அதே மாதிரி ஆர்பிஐக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மணி ஃப்ளோ இருக்கு இல்லையா, அதை ரெடியூஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனாகவும் இது அமைஞ்சது. இன்சென்ஸ் பேங்க் கிட்ட இருக்கக்கூடிய டெபாசிட்ஸை எடுத்துடுறாங்க. அப்ப இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அ போத் வின்-வின் சுச்சுவேஷன். Okay, so இங்க அதுதான் conditions. The participant or banks will bidding for the rate instead of rate fixed by the RBI under liquid adjustment facility, which benefits by bank getting higher interest rate compared with fixed rate. Okay, so அப்ப இது ஏன் ஒன் டைம் பண்ணியிருந்தா முடிஞ்சு போச்சு. இது கொஸ்டின்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நான் சொல்றது கம்மி. நான் சொன்ன மாதிரி அந்த ரீஅக்கரன்சஸ் சொல்றேன் இல்லையா, அது கம்மின்னு சொல்லிடலாம். பட் இதோட 4 to 5 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ரீசெண்டா ஒரு 3 days பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 14 days பண்ணாங்க, அதுக்கோட 7 days பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி 3 days, இப்போ ரீசெண்டா 3 days பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா பை ஜனவரி 2022. ஸோ இப்போ இன்சென்ஸ் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெப் வந்துருச்சு இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா ரெகுலராகவே இந்த வேரியபிள் ரேட்டை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல வர்றதா இருந்தா தே மே ஆஸ்க் வாட் இஸ் மென் பை வேரியபிள் ரேட் ரிவர்ஸ் ரெப்போ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இல்ல வித் ரெஸ்பெக்ட் டு வாட் இஸ் இட்ஸ் அப்ஜெக்டிவ்னு கேட்கிற பட்சத்துல ஸோ அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அஸ் யூஷுவல் நான் சொன்னதுதான் டு அப்சர்வ் தி எக்ஸஸ் கேஷ் இன் தி சிஸ்டம். ஸோ எக்ஸஸ் கேஷ் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பேங்க் கிட்ட இருக்கு அஸ் அ டெபாசிட்டா. அதை வந்து என்ன பண்ணி ஆகணும்னா எடுக்கணும் ஆஃப்டர் மானிட்டைசேஷன். ஓகே, டியூரிங் பேண்டமிக் பீரியட்ல பண்ணிட்டாங்க, இப்போ ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸஸ் கேஷ் ஃப்ளோ யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பேங்க் கிட்ட டெபாசிட் ஆயிருக்கு, அதை எடுக்கணும். ஓகே, ஸோ அது போக என்னன்னா இட் வில் கெட் பெட்டர் சர்ப்ளஸ் அமௌண்ட் ஹோல்ட் பை தி பேங்க்ஸ். ஓகே, ஸோ ரேட் பெட்டர் ரேட் கிடைக்கும் இல்லையா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். தென் அட்ராக்ட் மோர் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிறது பேங்க்ஸ் என்ன ஆகும்னா நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வாட் இஸ் மென் பை வேரியபிள் ரேட் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது. பிஆர்ஆர்ஆர்ங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நத்திங் பட் வேரியபிள் ரேட்ல கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ வித்தின் திஸ் வேரியபிள் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் முடிஞ்சிருச்சு. வேரியபிள் ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ஸோ ரொம்ப சிம்பிளா கான்செப்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் ரேட் ஆஃப் ரிவர்ஸ் ரெப்போக்கு பதிலாக தே ஆர் யூசிங் ஆன் வேரியபிள் ரேட் ஆர் ஃப்ளோட்டிங் ரேட். ஃப்ளோட்டிங் ரேட் அப்படிங்கிறது மார்க்கெட் சுச்சுவேஷனுக்காண்டி அதுக்கு ஏற்றாடி ஃபிளக்சுவேட் ஆகும். ஸோ பிட்டர் இஃப் யூ ரெடி டு கெட் இட் ஃபார் 3.7%, இட் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ அதுக்கு ஏற்றபடி அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிக்குவாங்க. கலெக்ட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆர்பிஐ சேவ் பண்ணிடும். ஸோ சேவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ மார்க்கெட்ல மணி ஃப்ளோ வந்து அவங்களால ரெகுலேட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஓகே, தென் செகண்ட் திங், இது ரீசெண்டா பார்த்தது தான் ஸ்பெஷல் லாங் டேர்ம் ரிப்போர்ட் ஆபரேஷன். இதுவும் எக்கனாமிக் சர்வேல இருக்கு. ஸோ ரீசெண்டா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் டாப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெஷல் லாங் டேர்ம் ரெப்போ ஆபரேஷன் வந்து யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் இட் செல்ஃப் டிஃபைன்ஸ் தட் இட் இஸ் ஸ்பெஷல்.
ஸோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது யாருக்கான ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் தி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ். ஓகே, ஸோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் ஃபார் வாட் தே ஆர் சப்போர்ட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் சப்போர்ட் ஃபார் தி மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபார் தி அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ் டு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ். ஓகே, ஸோ சுச்சுவேஷன் நமக்கே தெரியும். இந்த பேண்டமிக் டைம் சுச்சுவேஷன்ல லார்ஜ்லி அஃபெக்டட் இண்டஸ்ட்ரீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் தான். அப்போ எம்எஸ்எம்இ செக்டர்ஸை பூஸ்ட் பண்ண வேண்டியது கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இந்த ஸ்பெஷல் லாங் டர்ம் ரெப்போ ஆபரேஷன்ங்கிறது இட் இஸ் அன் ஆபரேஷன் விச் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் லாங் டர்ம் ரெப்போ ஆபரேஷன், எல்டிஆர்ஓன்னு இருக்கும். அதுல தே கிவ் இட் அஸ் அன் ஸ்பெஷல் இஸ் அன் ப்ரிஃபிக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், வாட் இஸ் மென் பை லாங் டர்ம் ரெப்போ ஆபரேஷன் என்னன்னு பார்த்தாலும். ஸோ இந்த லாங் டர்ம் ரெப்போ ஆபரேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் யூஸ்வலாகவே ரெப்போ ரேட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ரெப்போ ரேட் அப்படிங்கிறது பேங்க் ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கும் போது தே வில் கிவ் ஒன் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே ரொம்ப ஒரு கம்மியான டேஸ்ல தான் இருக்கும். 7 டேஸ்க்கு நீங்க லோன் வாங்கணும். எதை கொடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலேட்டர்லாம் நீங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கொடுத்து தான் வாங்க முடியும். ஓகே, கொலேட்டரல் செக்யூரிட்டிஸ் கொடுத்து தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட பேங்க் என்ன பண்ண வேணும், கடன் வாங்குவாங்க. கடன் வாங்குறதுக்கு ஆர்பிஐ புட் சம் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஷாக்ஸ் நடக்கும் இல்லையா. ஸோ டெம்பரவரி அவங்களுக்கு என்ன தேவைப்படும்னா சம் ஃபினான்ஷியல் கிரன்ச் இருக்கலாம், இன்சென்ஸ் சர்க்குலேஷன் ஆஃப் மணி கிரன்ச்சஸ் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காண்டி என்னன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் சொல்லி ஒன்று நைட் டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அண்டர் த லிபார் ரேட்டோ இல்லை மிபாரோ அந்த மாதிரி ரேட்ல மும்பை பேங்க் ஆஃப் ரேட் அப்படிங்கிற ரேட்ல எல்லாம் மணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேங்க் கிட்ட இருந்து இன்னொரு பேங்க் கிட்ட வாங்குவாங்க. கடன் மாதிரி வாங்கிட்டு திருப்பி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா ஆர்பிஐ கிட்டையும் பேங்க் வாங்க முடியும். பட் யூஸ்வலா அதுக்கான லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸோ இல்ல 15 டேஸோ இல்ல 14 டேஸோ அவ்வளவுதான் இருக்கும் மேக்ஸிமம். ஓகே, ஸோ அதுக்கு மேல நீங்க வாங்குறதா இருந்தா மார்க்கெட் ரேட்ல தான், இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் நீங்க ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்க முடியும், பாரோ பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த லாங் டேர்ம் அப்படிங்கிறது நேம் இட் செல்ஃப் டிஃபைன்ட் இட் இஸ் அன் லாங் டேர்ம். அப்ப யூஸ்வலா இருக்கக்கூடிய அந்த டைம் டியூரேஷனை விட இது என்ன ஆகுதுன்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்ப எக்ஸ்டெண்ட் ஆகிற பட்சத்துல எவ்வளவு எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா they give this offer that from 1 to 3 years of funds. அப்படின்னா நீங்க ஆர்பிஐ கிட்ட என்ன வாங்கிக்கலாம், you can able to borrow from the RBI in the rate of interest rate of repo. ஸோ ரெப்போ ரேட் என்ன ரேட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 1 to 3 இயர்ஸ்க்கு நீங்க யார்கிட்ட பாரோ பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ரம் தி சென்ட்ரல் பேங்க் கிட்ட பாரோ பண்ணிக்கலாம். இந்த ரெப்போ ரேட் கண்டிஷன்ல ரெப்போ ரேட் என்ன ரேட்டோ அதே கண்டிஷன்ல நீங்க பாரோ பண்ண முடியும். எதை கொலேட்டரலா யூஸ் பண்ணி அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஏன் இதெல்லாம் கண்டிஷனா சொல்றேன்னா இதெல்லாம் டேர்ம்ஸ்ல இருக்கும், ஒவ்வொரு வேர்டும் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இல்லாமையா அப்படின்னு கேட்பாங்க. வித்தவுட் கொலேட்டரல் செக்யூரிட்டிஸ் ஆர் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அப்போ ரெப்போ ஆபரேஷன் அப்போ யூஸ்வலா அது ஒரு ஷார்ட் டேர்ம், பட் இது லாங் டேர்ம்னு சொல்றதோட நேம்க்கான மீனிங் என்ன அப்படின்னா யூஸ்வலா இருக்கக்கூடியதை விட நீங்க 1 to 3 இயர்ஸ்க்கான ஃபண்டை நீங்க அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஓகே, பட் கண்டிஷன் ஒன்று இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னா அது ஒரு ஸ்பெசிபிக் செக்டாருக்கு மட்டும்தான் வாங்க முடியும். அப்ப ஸ்பெசிபிக் செக்டார் அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எந்த செக்டாரை மீன் பண்ணி அந்த ரெப்போ லாங் டேர்ம் ரெப்போ ஆபரேஷன் அக்சஸ் பண்றீங்களோ அந்த பர்டிகுலர் செக்டாருக்கு மட்டும்தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இடத்துல ஸ்பெஷல்னு ஒரு வேர்ட் இருக்கா, இந்த இடத்துல நான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை ஆட் பண்றேன். இப்ப ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு யார்கிட்ட லோன் வாங்குவாங்க அப்படின்னா யூஸ்வலாவே ஓகே, ஸோ எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்க்கு லோன் ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய சின்ன சின்ன பேங்க்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலா யார்கிட்ட அக்சஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஷெட்யூல்டு பேங்க்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா லோன் மாதிரி கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு 10,000 crore இல்ல ஒரு 5,000 crore இல்ல 1,000 crores வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்க்கு தேவைப்படக்கூடியது 2 lakhs 3 lakhs தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ 10 lakhs 15 lakhs அப்படிலாம் மாறும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் யார்கிட்ட வருவாங்கன்னா ஷெட்யூல்டு பேங்க்ஸ் கிட்ட வருவாங்க. அப்ப ஷெட்யூல்டு பேங்க்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் தட் இஸ் இன் ஃபார் ஷெட்யூல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸுக்கு தான் நான் இந்த லோனை ஃபெசிலிட்டேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட ரெப்போ ரேட்ல உங்களோட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பிளஷ் பண்ணிட்டு நீங்க லோனா வாங்கி அதை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ்க்கு கொடுக்கலாம். பட் கண்டிஷன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ்க்கு மட்டும்தான் அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஓகே. ஸோ இட் கேன் இன்வெஸ்ட் இன் ஸ்பெசிபிக் செக்டர்ஸ் த்ரூ டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தட் இஸ் கார்பரேட் பாண்டாவோ கமர்ஷியல் பேப்பராவோ நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் ஆவோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கம்பெனிஸ்
ஓகே, இப்போ ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு கமர்ஷியல் பேப்பர் ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கமர்ஷியல் பேப்பரை வாங்குறதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ஃபண்டை யூஸ் பண்ணி பேங்க்ஸ் வாங்க முடியும். ஓகே, இது எதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது தான். ஸோ அப்போ நான் சொல்றேன் இல்லையா, இந்த எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகுது. தென் ஸ்மால் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி, டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி, இவங்க எல்லாருமே என்ன வாங்குறாங்கன்னா தே ஆர் ஃபேசிங் சம் சேலஞ்சஸ். ஸோ அப்போ எம்எஸ்எம்இ செக்டார்ஸுக்கும் என்ன தேவைப்படுது அப்படின்னா அமௌண்ட் தேவைப்படுது. அப்போ அதை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கும் பூஸ்ட் அப் பண்றதுக்கும் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா இந்த லாங் டேர்ம் ரெப்போ ஆபரேஷன்ங்கிற ஒரு ஆபரேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் எல்டிஆர்ஓ அப்படின்னு சொல்றது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் அன் டார்கெட்டட் எல்டிஆர்ஓன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா இட் இஸ் ஸ்பெசிஃபிகலி இன்வெஸ்டட் இன் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் கார்பரேட் டெப்ட். ஸோ பர்டிகுலரா ஒரு கார்பரேட் டெப்ட்ல மட்டும்தான் உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம் தான். யூஸ்வலாவே கம்பேரிட்டிவ்லி ஒரு 28 days வரைக்கும் தான் லிக்விட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டியில உங்களால ரெப்போ ஆபரேஷன் ரேட்ல ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்க முடியும். பட் இப்போ என்ன பண்ண முடியும்னா ஒரு 1 to 3 years வரைக்கும் உங்களால வாங்க முடியும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இது என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீப் கேபிட்டலை ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குது. யாருக்கு அப்படின்னா பேங்க்குக்கு. அது மூலமா என்ன பண்ண முடியும், அவங்க கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோன் ஃப்ரம் தி ஆர்பிஐ வாங்கும்போது இவங்களும் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல மார்க்கெட்ல லோனை யாருக்கு கொடுக்க முடியும், எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் கொடுக்க முடியும். அது மூலமா என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல பூம் ஆகும். ஓகே, ஸோ அதே போல ஓகே இப்போ நான் என்ன பண்றேன், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பிளஷ் பண்றேன்னா அப்ப கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பிளஷ் பண்றேன் அப்படின்னா கொலேட்ரலா அப்ப இந்த ஒரு ஆபரேஷன்ல கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் நான் பிளஷ் பண்ணணுங்கிற ஒரு கண்டிஷன் வச்சுக்கோங்களேன். அப்ப நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மேல என்ன பண்ணுவேன், அதிகமான இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்ப கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மேல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அப்ப அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது பாண்ட் ஈல்டு என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். அப்போ பாண்ட் ஈல்டு ரெடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்வெஸ்டர்ஸ் தட் இஸ் அந்த பாண்டை பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கிடைக்கும். அப்போ மார்க்கெட்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா லாங் டேர்ம் பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அது மூலமா ஈல்டு அவங்களுக்கு கம்மியா கிடைக்கும். இன்சென்ஸ் அவங்களுக்கான அமௌண்ட் அதிகமா கிடைக்கும். ஓகே, ஸோ இது ஒரு மல்டிபிள் ஒரு சினாரியோ தான். தட் இஸ் ஒரு இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா இன்னொரு அப்படியே செயின் ஆஃப் ரியாக்ஷன் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் பெனிஃபிட்ஸ். ஜஸ்ட் லுக் அவுட் டவுன். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். கொஸ்டின்ஸ் வர்றது இந்த ஏரியால தான் வரும். ஏன்னா ஒன்னு கொஸ்டின்ஸ் கேட்டா அதோட ஃபீச்சர்ஸ் கேட்பாங்க, இல்ல அதோட இம்பாக்ட் கேட்பாங்க. ஓகே, அடுத்த கண்டிஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் லாங் டேர்ம் ரெப்போ ஆபரேஷன். ஸோ இந்த ஸ்பெஷல் லாங் டேர்ம் ரெப்போ ஆபரேஷன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் இட் இஸ் ஒன்லி ஃபார் தி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் தான். ஸோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் கவுண்டி கொடுத்துருக்காங்க ஒரு 10,000 crore. ஓகே, ஒரு 10,000 crore யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ். இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பிளஷ் பண்ணி ஆர்பிஐ கிட்ட 10,000 crores வரைக்கும் அவங்களுக்கான அலாட்மெண்ட் அதுக்குள்ள எவ்வளவு வேணாலும் அவங்களுக்கு ஏற்றாப்படி அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பிளஷ் பண்ணி வாங்கிக்கலாம். பட் ஒரு ஹிண்ட் சொல்றேன், இது ஒரு புவர் ரெஸ்பான்ஸ் ஆச்சு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 அலோகேட் பண்ணிருக்காங்களா, இந்த 10,000 அலோகேட் பண்ணதுல மொத்தமே எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1060 crores தான் இருக்கு அப்படின்றாங்க. 360 crores. அப்ப ரிமைனிங் ஏன் ஆகல அப்படின்னா they are reluctant அப்படின்னு சொல்றாங்க. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் they are reluctant to give loan to the MSME sectors. MSME செக்டர்ஸ்க்கு லோன் கொடுக்கறதுல அவங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ரிட்டர்ன் வருமா வராதாங்கிற ஃபியர் தான், நத்திங் மோர் தன் தட். ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் ரொம்ப சிச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்டா இருக்கு இல்லையா. ஸோ அடுத்த வேவ் என்ன அப்படிங்கிறது தெரியல. அப்ப அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால தே ஆர் நாட் ரெடி டு கிவ் லோன் டு தி எம்எஸ்எம்இ செக்டர்ஸ். ஸோ இது சும்மா ஒரு ஹிண்ட் நான் சொல்றேன். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு அக்கரன்சஸ் நான் சொல்றதுக்காண்டி சொல்றேன். ஓகே, ஸோ அக்கரன்சஸ்ங்கிறது ரெகுலர் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. டேட்டை வேற எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க டில் 31/2021 வரைக்கும். ஏன்னா அக்டோபர் வரைக்கும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா டிசம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை தே மே ஆஸ்க் திஸ் கொஸ்டின் ஆல்சோ. ஸோ அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியது வேரியபிள் ரேட், ரிவர்ஸ் ரெப்போ, தென் ஸ்பெஷல் லாங் டேர்ம் ரெப்போ ஆபரேஷன். ஸோ ரெப்போ ஆபரேஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாங் டேர்ம் ரெப்போ ஆபரேஷன் தான் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. டார்கெட்டட் ரெப்போ ஆபரேஷன் ஆர் ஸ்பெஷல் லாங் டேர்ம் ரெப்போ ஆபரேஷன். ஓகே, ஸோ இதோட என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 டாபிக்ஸ் முடியுது. அடுத்து வரக்கூடிய டாபிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஓகே 10,000 crore கொடுத்தது இது எல்லாமே. ஓகே, ஸோ அடுத்து வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்கீம், இதுவும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே சான்சஸ் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் ஸ்கீம் விச் வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு ஃபார் தி காமன் மேன்.
ஸோ காமன் மேன்காண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஸ்கீம். ஓகே, ஸோ கில்ட் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பொறுத்தளவுக்கு யார் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும் இந்த ஸ்கீமுக்கு முன்னாடி. ஓகே, ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இல்ல ஒரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸோ இல்ல ஒரு ஷெட்யூல்டு பேங்க்ஸோ இல்ல நான் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவ்வளவுதான். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் எதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் நவ் they open this gateway for the retailers அப்படிங்கிறது காமன் மேன், தட்ஸ் ஆல். அண்ட் இண்டிவிஜுவலை தான் ரீட்டைலர்னு சொல்லுவாங்க. ஸோ ரீட்டைல் மேனுக்கும் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they can also have the rights. Okay, they can also have the offer to get on gilt securities, that is government securities வாங்குறதுக்கான ஒரு ஆஃபர் பண்றாங்க. ரீசெண்டா நவம்பர் 2021ல பிரைம் மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் திஸ் ப்ரோக்ராம். 2 ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. ஒன்னு ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம், இன்னொன்னு இன்டகிரேட்டட் ஆம்பட்ஸ்மேன் ஸ்கீம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. இந்த ஆம்பட்ஸ்மேன் ஸ்கீம் அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி பேங்க்னு சொன்னோம் இல்லையா, அது கவர்னன்ஸ் ஆஃப் தி பேங்க்ல வருது. ஏன்னா கவர்னன்ஸ் ஆஃப் தி பேங்க்ல அந்த பர்டிகுலர் ஆம்பட்ஸ்மேன் ஸ்கீம்ங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஃபினான்ஷியல் செக்டர் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் சொல்லி BN கிருஷ்ணன் கமிட்டி ஒன்று போட்டாங்க. அதுல யூனிஃபைடு ஃபினான்ஷியல் ரெட்ரஸல் ஏஜென்சி ஒரு ஆம்பட்ஸ்மேன் ஸ்கீம் வேணும்னு சொல்லி அவர் ஒரு டிமாண்ட் பண்ணிருப்பாரு. அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனோட தான் அது ஃபாலோ பண்ணி வந்திருக்கும். அது தனி, அது நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி பேங்கோ இல்ல கவர்னன்ஸ் இன் தி பேங்கோ அந்த டாபிக் உள்ள அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் இதுலோட சேர்த்து என்ன பண்ணாருன்னா இந்த ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்ப ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் where a facilitate investment in government securities by individual investors. Very notable factor, that is individual investors. Okay, so how they can able to open the account means through by means of retail direct gilt account அப்படிங்கிற ஒரு account you can able to create. Okay, so எது மூலமா கிரியேட் பண்ண முடியும்னா through by means of this portal. So இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த போர்ட்டல்ல you can buy and sell your government securities. அதாவது நீங்க வாங்கக்கூடிய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ பாண்ட், ஓகே, ஸோ அது ட்ரெஷரி பில்ஸோ இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோ இல்லை ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸோ இது எல்லாமே ஸோ லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு 4 திங்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க விச் யூ கேன் ஏபிள் டு அக்சஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ த்ரூ பை ஆன்லைன் போர்ட்டல்ல பண்ணலாம். தென் பிரைமரி மார்க்கெட்ல மட்டும்தான் இது பை பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, பை அண்ட் செல் செகண்டரி மார்க்கெட்லையும் பண்ணலாம். அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணும்போது என்ன பார்க்கலாம்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பை பண்றீங்க இல்லையா, பை பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு அது தேவையில்லைங்கிற பட்சத்துல செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா இப்போ மார்க்கெட்ல வந்து நீங்க யாருக்காச்சும் அதை சேல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அது யூஸ்வலாவே ஒரு ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான். ஓகே, ஸோ அந்த கண்டிஷன்லாம் இது ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ ஆல்சோ இண்டிவிஜுவல்ஸ் டு பை செக்யூரிட்டிஸ் டைரக்ட்லி இன் தி பிரைமரி மார்க்கெட் அஸ் வெல் அஸ் பை செல் இன் தி செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்ல நீங்க பண்ண முடியும். என்னென்ன செக்யூரிட்டிஸ் அக்சஸ் பண்ண முடியும், வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஸ்டின்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஒன்னு ட்ரெஷரி பில்ஸ், டி பில்ஸ், தென் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், தென் ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ், தென் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ். ஸோ இந்த 4 திங்ஸையும் நீங்க எது மூலமா அக்சஸ் பண்ண முடியும், இந்த ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம் மூலமா இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட பேக்ரவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டி பில்ஸ், G-செக்ஸ், ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எனிவே இங்க இல்லாட்டினாலும் நம்ம அடுத்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வெரி ஸ்பெசிபிக் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் பார்ப்போம். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் டீடைல்டோட அக்சஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ யாரெல்லாம் இதுல ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இண்டிவிஜுவல். ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். பட் என்ன தேவை அப்படின்னா இதுவும் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும் விச் வாஸ் மெயின்டைன்ட் இன் இந்தியா. ஓகே, ஒரு பேன் கார்டு நம்பர் வேணும், தென் அஃபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட் வேணும், தென் NYC, தட் இஸ் நோ யுவர் கஸ்டமர் நாம்ஸ் நீங்க ஃபில் பண்ணணும், இமெயில் ஐடி வேணும், ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இருக்கணும். சரி, ஓகே. நான் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? ஒரு இன்ஸ்டிடியூஷன் இங்கே, ஓகே, ஸோ நான் ரெசிடென்ஷியல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் சொல்றது. ஓகே, ஸோ இங்க இருக்கக்கூடிய ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நான் ரெசிடென்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர் பண்ண முடியுமான்னு கேட்டா எஸ், தே கேன் ஆல்சோ எலிஜிபிள். இதுதான் நோட்டபிள் ஃபேக்டர். அப்ப எதுக்குள்ள வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா they come under the Foreign Exchange Management Act 2000. ஸோ அதுக்குள்ள வரும்போது you can have they have certain conditions. இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா பேன் நம்பர் இதெல்லாம் இருக்குங்கிற மாதிரி, அது மாதிரி அவங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அது நம்ம அக்சஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பட் நான் ரெசிடென்ஷியல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் எலிஜிபிள் அப்படிங்கிறதா இதுல கண்டிஷன். செகண்ட் திங், இதோட அட்வான்டேஜஸ் என்ன? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அட்வான்டேஜஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் இது ஒரு ரிஸ்க் ஃப்ரீ. ஏன்னா இது கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய பாண்டு, எனிவே யூ கேன் கெட் தி ரிட்டர்ன். ஏன்னா அது ஒரு ப்ராமிசரி நோட்டு தான். ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லுது, ஒரு கடன் பத்திரம் ரிலீஸ் பண்ணுது, நான் இந்த டேட்ல இந்த அமௌண்ட்டை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன், அது வரைக்கும் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல யூ கேன் ரெகுலர்லி கெட் அன் இன்ட்ரெஸ்ட். அதுதான் பாண்டோட நேச்சர். ஸோ இட்ஸ் அன் ப்ராமிசரி நோட். அப்போ கவர்மெண்ட் ரிலீஸ் பண்றதுனால கவர்மெண்ட் திவால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு கேட்டால் அது வெரி ஃபியூ, ரொம்ப சான்ஸே ரொம்ப குறைவு. பட் ஒரு கம்பெனி அப்படி கிடையாது.
ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு பாண்டுக்கும் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய பாண்டுக்கும் டிஃபரன்ஸ் ஆகலாம். ஸோ ரிஸ்க் ஃப்ரீ. ஓகே, ஸோ ரிஸ்க் ஃப்ரீ அண்ட் நோ கிரெடிட் ரிஸ்க். ஸோ எங்க கடன் கொடுத்து நம்ம ஏமாந்துருவோங்கிற பயம் இருக்காது உங்களுக்கு. தென் டீசென்டான ஈல்டு இருக்கும். ஏன்னா ஒரு பாண்ட் ஈல்டு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஸோ 40 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு என்ன கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னா ரிட்டர்ன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அஸ் ஸ்மால் இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது யாருக்கான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஆஸ்பெக்ட்ஸ்ல இதை நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஆஸ்பெக்ட்ஸ் இன் சென்ஸ் இது யாருக்கான ஃபெசிலிட்டிஸ்னா இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ஷன் ஃபெசிலிட்டி. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. தட் இஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. தென் இது எது மூலமா பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கேன் டிரான்சாக்டட் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் நெகோசியேட்டட் டீலிங் சிஸ்டம், ஆர்டர் மேட்சிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா யூஸ்வலாவே இந்த சார்ட் இருக்கு இல்லையா, இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா பிரைசஸ் கோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரேட்டுக்கு நான் கொடுக்க ரெடின்னு சொல்லி சம்மோன் யாரோ உங்களுக்கு தெரியாது, பட் அந்த ரேட்ல அது டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க அந்த ரேட்ல ஏதோ ஒரு ரேட்ல பிக்ஸ் பண்ணும் போது அந்த ரேட்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வாங்கிடும். அப்ப இது ஒரு பிளாட்ஃபார்ம், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. NDS, நெகோசியேட்டட் டீலிங் சிஸ்டம், ஆர்டர் மேட்சிங் சிஸ்டம். ஸோ இதோட கொடுத்து கொஸ்டினா வரலாம். ஓகே, இட் ஆஃபன் சீன் இன் த நியூஸ், வாட் இஸ் இட்? ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் ஜீரோ சார்ஜஸ் அண்டர் ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம். ஓகே, நோ கம்ப்ளீட் ஃப்ரீ. ஓகே, அது இன்சென்ஸ் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் இருக்கும், சார்ஜஸ் இருக்கும். பட் நீங்க பே பண்ணக்கூடிய இன்டர்மீடியரி காஸ்ட் இருக்கும் இல்லையா, அது கம்மி இல்ல, ஜீரோ. ஓகே, தென் இட் அட்ராக்ட்ஸ் மோர் கேபிட்டல் அண்ட் மணி மார்க்கெட்ல நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வருது. அப்போ பாண்ட் மார்க்கெட்ல கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்குன்னு ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும். அப்போ டிமாண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அது மூலமா they will get benefited and you also get benefited through from it. Then at the same time financial inclusion it is an option. So financial inclusion la savings, investment இதெல்லாம் இருக்குறதுல இந்த இன்வெஸ்ட்மென்ட் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதர் than that பாத்தீங்கன்னா பென்ஷன், then insurance, then credit. இது at an affordable cost னு சொல்றதா financial inclusion சொல்லுவாங்க. It is an investment option. ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனையும் ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். மெயின் சஸ்பெக்ட்ல நீங்க எழுதிக்கலாம் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூசிங் ஆஃப் திஸ் ஒன் அப்படின்னா அதர் அட்வான்டேஜஸோட இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட்லாம் இம்ப்ரூவைஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க எதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்பெக்ட்ஸ்குள்ள இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் த்ரூ ஃப்ரம் தட் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இதுதான் 3 அஸ்பெக்ட்ஸ் பார்த்துருக்கோம். டெஃபினெட்லி ஏதோ ஒரு இடத்துல இருந்து அஸ்பெக்ட்ஸ்ல இருந்து எதர் டைரக்டா இந்த ஸ்கீமை பேஸ் பண்ணியோ இல்ல ஃப்ரம் தி கன்வென்ஷனல் பேக்ரவுண்ட். ஸோ ரொம்ப கன்வென்ஷனல் நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா மணி மல்டிப்ளையர்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. தென் மணி சப்ளைல M1, M1, 2, M3, M4, MO அதோட டிஃபரன்சியேஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. தென் சீப் மானிட்டரி பாலிசி, டைட் மானிட்டரி பாலிசி, தென் வாட் இஸ் லிக்விட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, இதெல்லாம் யூஸ்வலாவே நீங்க பார்த்துட்டு தான் போய் ஆகணும், மஸ்ட். ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் இட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்னா என்ன, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ரீட்டைல் ஸ்கீம்ஸ்னு வரும்போது ஜி செக்யூரிட்டிஸ், இது எல்லாமே ஓகே கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க பிஹைண்ட் தி ஸ்கிரீன். இன் சென்ஸ் கன்வென்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்ல உங்களுக்கு தெரியணும். கரண்ட் அஃபேர்ஸ்ல இஃப் யூ ரீட் திஸ் ஒன் இஸ் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ இதை வச்சுக்கிட்டு எக்ஸாம் அப்ரோச் பண்ண முடியுமானா இட் இஸ் மோர் தென் எனஃப். கொஞ்சம் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கன்வென்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸையும் டிஸ்கஸ் பண்ணி தான் இருக்கேன். ஈவன் தோ ஐ எம் நாட் டிஸ்கஸ்ட் அட் ஹியர் பட் ஐ கிவ் அஸ் சம் நோட்ஸ். ஓகே, ஸோ அதை ரீட் பண்ணும்போது அது ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன கனெக்ட் ஆயிரும் அப்படின்னா கன்வென்ஷனோட கனெக்ட் ஆகி தான் இருக்கும். அப்போ இந்த அஸ்பெக்ட்ஸ் இந்த ஒரு வேல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ். அப்போ அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய சம் மோர் இன் மெத்தட்ஸ், தட் இஸ் இப்போ நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது we are going to discuss about கிரெல்லிக்னா என்ன, NPA அசெட்ஸ்னா என்ன, வாட் இஸ் ட்ரெஸ்ட் அசெட்ஸ், வாட் இஸ் சர்ஃபாசி ஆக்ட், what is the role of insolvency and bankruptcy code, then what changes they have done very recently, then what is the role of a national asset reconstruction company limited, so it otherwise to be called as bad bank அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் ஓட இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் அடுத்த கிளாஸஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஏரியாவா இருக்கும். ஓகே, ஸோ hope you may understand some of the things. Okay, so within this I'm going to wind up the session. Thank you for all.